அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நேச்சுரோபதி டே 2 எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடமை தொழுகை நிறைவேற்றிட்டு துணி வாஷ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே நம்ம துணியை நாமளே துவைச்சி எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் இருக்குது. அதனால் அந்த ஹாட் வாட்டரில் நம்ம ஊற போட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு அழுக்கு போயிடும். டூபி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் எவ்வளோ நேரத்தை வேலை, ஒரு 10-15 நிமிஷத்தை வேலை தான். பெரிய சிரமமாகலாம் எனக்கு தெரியல. டக்குன்னு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டுடலாம். பால்கனியில் ஒவ்வொருத்தருக்கும் துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம துணியை காய போட்டு நம்ம ஹெல்த் கேர் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குடல் சுத்தம் செய்யணும். குடல் சுத்தம்னா என்ன? இனிமா டெய்லி இனிமாக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உடல் சுத்தம். நீங்கள் பாருங்கள், இந்த பவுல் இருக்கு இல்லையா, இது 2 பவுல் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பவுலையும் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு 2 கண்ணையும் ஒரே டைமில் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வெதுவெதுப்பான தண்ணி பிடிச்சி மூக்கை கழுவணும். ஒரு மூக்கில் விட்டு இன்னொரு மூக்கில் தண்ணி வர விடணும். அந்த மாதிரி 2 மூக்கையும் கழுவணும். அதுக்கப்புறம் இந்த சன்ன டியூப் மூக்கு வழியாக விட்டு வாய் வழியாக எடுப்பாங்க. இதுதான் உடல் சுத்தம். இந்த கிட்ட டெய்லியும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வாக்கிங் பண்ணிட்டு தான் வருவோம். டிஃபன்லாம் முடிச்சுட்டு வருவோம் ரூமுக்கு. ஃபஸ்ட்டு டே கல் வாக்கிங், செகண்ட் டே மணல் வாக்கிங். நான் வீட்டில் இருக்கும்போது வாக்கிங் ஒரு மேட்ராகவே எடுத்துக்க மாட்டேன். வாக்கிங் நான் போனதில்லை, அது ஒரு விஷயமாகவே நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போ தான் அந்த நடைப்பயிற்சி அப்படின்னா என்ன, அதனால் என்ன நன்மைகள் வருதோ அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடியுது. 18 ஏக்கரில் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வண்டி தேவைப்படும். யாருக்காவது கால் வலினா இந்த பேட்ரி வண்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக யோகா தினம், ஸ்பெஷல் டே இல்லையா? அதுக்காக பாபா ராம்தேவ்ங்கிறவங்கள எங்கள் டாக்டரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் மந்தனா சத்யநாராயணா ராஜுகாரு. ஸ்பீச் முடித்து யோகா கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஜூஸ். இவ்வளோதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு கப் ஜூஸ். டெய்லியுமே டாக்டர் கன்சல்ட்டிங் இருக்குது. அதனால் டாக்டரை பார்க்க போகணும். டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கவனமாக கேட்டு ஃபிசியோதெரப்பிக்கு போயிட்டுருக்குறோம். ஃபிசியோதெரப்பி அப்படிங்கன்னா இத்தனை வகை இருக்குமா, இத்தனை ஃபிசியோதெரப்பி இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு இப்போ தான் புரியுது. மேக்னெட் ஃபிசியோதெரப்பி, ஒஜான் ஃபிசியோதெரப்பி, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதும் கூட இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி. 40 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க இங்கே. ஒன்றுக்கும் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, அந்த மாதிரி. ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே எங்கள் பில்டிங் தான் இருக்கும். ஜெல் பவன் பில்டிங் 2, 3rd ஃப்ளோரில் இருக்கும். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன மதிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்கா, மட்டா ரைஸ், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல், ரசம், ராஜ்மா கிரேவி, கேரட் தேங்காய் போட்ட பொரியல், தயிர். இதுதான் எங்களுடைய மதிய உணவு. அடுத்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு லுகர் தொழுதுட்டு ஒரு 1 hour போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் கீழே வந்துட்டோம். கட் ஹெல்த் கேர் அந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வரோம். மணி 6, டின்னர் டைம். பொரியில் கேரட்டு, மல்லித்தலை, வெங்காயம்லாம் போட்ட பொரி. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வடை. அது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணல, அவனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அப்புறம் தக்காளி பியூரி, அதுக்கப்புறம் மில்லட் நூடுல்ஸ், அப்புறம் எலுமிச்சம்பழம். டின்னரை முடிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக் போனோம்.